எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க மக்களே, இன்றைக்கி நடக்க ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸோடைய ஏரால தான் நடக்குது. ரோமன் ரெயின்ஸ் போன வாரம் நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தார். ராக்கி எப்படிலாம் கோடி ரோட்ஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தான், எப்படிலாம் அடி வாங்கினா அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு தான் இருந்தோம். இது எல்லாமே ராக் பண்ணது கிடையாது, ரோமன் ரெயின்ஸ் சொல்லி ராக் பண்ணது. பிகாஸ் ராக்கே ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜி தான் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நிறையா ஆட்டங்களும் நடக்க தான் போகுது. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு உங்களுடைய ட்ரைபிள் சீஃப் வர போகிறாரு. கோடி ரோட்ஸ் உன்னால் முடிஞ்சா போன வாரம் அடி வாங்கினது காயம் எல்லாமே தீருச்சுன்னா பாரு, சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், ஜிம்மி நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, அதை சொல்ல. அப்போது ஜெமி ஊசோ சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. கொடிப்பா, என்னுடைய ட்வின் பிரதர் ஜே வாங்கிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும்ப்பா. உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பர், ஆனால் இந்த வாரம் நீ ராக்கு அட்டாக் பண்ணும்போது வருவேன்னு நினச்சேன். அப்போது ராக்கு கோடி ரோட்ஸுக்கு எந்த நிலைமை ஏற்படுத்தினானோ அதே நிலைமை உனக்கும் ஏற்பட்டுருக்குமா? ஐயோ, நடக்காமல் போயிருச்சே, வருத்தம்ப்பா உண்மையிலே எனக்கு. பட் ஆனால் அந்த வருத்தத்தை தீக்கிற விதமாக என்னுடைய இன்னொரு பிரதர், என்னுடைய உண்மையான பிரதர் சோலோ சிக்காவா ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோலோ நீ ஏன் சொல்ல அதை அப்படின்னு சொல்லி அடுத்து சோலோ சிக்காவா பேசுகிறாரு. எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது. அந்த ஆர்டர் ட்ரைபிள் சீஃபுக்கிட்டேருந்து வந்திருக்குது. ட்ரைபிள் சீஃப் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அந்த வகையில் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஜே ஊசோ கூட நீ மோதணும், அதில் ஜே ஊசோவை பீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் ரோமன் ரெயின்ஸோடைய கட்டளையை நான் ஏற்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஜே ஊசோ உன் கூட 1-on-1 மேட்ச் விளாடுறேன். இது உனக்காக இல்லை, ட்ரைபிள் சீஃப் ஏன் கிட்ட கட்டளை விட்டதுனால இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்கா பேசியிருக்கிறாரு. நீங்கள் எந்த விதமான ரசிகை செய்தியை மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.